இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய நிதி ஒதுக்கீட்டில் கிட்டத்தட்ட 2.7 மில்லியனும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒதுக்கீட்டு கீழே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் என்னுடைய நிதி ஒதுக்கீடு மற்றும் பிரதேச செயலகத்தினுடைய 3 மணியிலிருந்து எங்களோட அம்மாச்சி உணவகம் எல்லாருண்ட பார்வைக்காகவும் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இதில் இன்னைய நாள் தோசை இந்த உணவகத்தினை ஆரம்பித்து வைக்குமாறு விழா ஏற்பாட்டு குழு சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வுக்கான தலைமையினை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உயர் திரு நடராஜா திருலிங்கநாதன் செய்து கொண்டிருக்கிறீங்க. சாப்பாடுகள் அம்மா என்ன செய்றீங்க? வடக்கு எல்லாரும் படிக்கோ பரப்பலாம் படிக்காதோ அம்மா புரோகிதி பாரம்பரிய கூட்டுறவு உணவகமானது சம்பிரதாய பூர்வமாக கையளிக்கின்ற நிகழ்வு நிகழப்பெற்றுள்ளது. நன்றி. நான் கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் யாழ்ப்பாணம். இந்த பாரம்பரிய அந்த உணவகம் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் இது 2025ஆம் ஆண்டு இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய நிதி ஒதுக்கீட்டில் கிட்டத்தட்ட 2.7 மில்லியனும் அதை விட எங்களுடைய புலொலி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தால் 4.5 மில்லியனும் நிதி செலவிடப்பட்டு இந்த பாரம்பரிய உணவகம் இன்று அங்குரார்ப்பணம் செய்ய இருக்கிறார்கள். இதன் ஊடாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற 12க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுடைய உற்பத்திகளை நாளாந்தம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது இந்த கூட்டுறவுத்துறையில் இது ஒரு புதிய முயற்சி. ஏற்கனவே கூட்டுறவு சங்கங்களில் சிற்றுண்டி சாலைகள் உணவகம் இருக்கின்றது. இப்படி ஒரு பாரம்பரிய உணவகம் என்பது இது ஒரு முதலாவது திட்டமாக இருக்கின்றது என்பது உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி சார்.
வணக்கம் அம்மா. வணக்கம். நீங்களாம் இந்த அம்மாச்சிக்கு பொறுப்பா இருக்கீங்களா? இந்த குழுவுக்கு என்னுடைய பேர் ஜெயந்தி இந்திரதாஸ். நான் என்னதான் அந்த தலைமை பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு 3 மணிலேருந்து எங்களோட அம்மாச்சி உணவகம் எல்லாருண்ட பார்வைக்காகவும் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இதில் இன்னைய நாள் தோசை, இடியப்பம், இட்லி, பாலப்பம், வெள்ளையப்பம், குழல் புட்டு, சாதாரண புட்டு, பருப்பு வடை, உளுந்து வடை, ரொட்டி வகை, ஜூஸ், பால் இவ்வளவும் இன்றைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இனி தொடர்ச்சியாக நாங்கள் சிற்றுண்டி வகைகளும் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி கொடுக்க இருக்கிறோம். எத்தனை பேர் ஊழியர்கள் மொத்தமாக எங்களில் 13 பேர் நாங்கள் இதில் செய்கிறோம். ஒவ்வொரு இதிலையும் 2 பேரை நாங்கள் சேர்ந்து செய்கிறோம். நாங்கள் காலை உணவு மதிய உணவும் செய்கிறோம். எங்களுக்கு இப்ப உடனடியாக நாங்கள் தொடங்கினதால ஒரு கிழமைக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு மதிய உணவும் தர இருக்கிறோம். சரியம்மா, நன்றி. நன்றி. பருத்துறை பிரதேசத்துக்கு உட்பட்ட வகையிலே புலோலி பிரதேசத்திலே அம்மாச்சி பாரம்பரிய உணவகம் வந்து நிறுவப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒதுக்கீட்டு கீழே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் என்னுடைய நிதி ஒதுக்கீடு மற்றும் பிரதேச செயலகத்தினுடைய நிதி ஒதுக்கீட்டு கீழே இந்த 25 லட்சம் ரூபா பெறுமதியான இந்த அம்மாச்சி உணவகம் வந்து புலோலி பகுதியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதே குறிப்பாக புலோலி பல்லனவு கூட்டுறவு சங்கம் 40 லட்சம் ரூபா பெறுமதியான பணத்தினை செலவழித்து இந்த அம்மாச்சி உணவகத்தை நிறுவி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம். ஐயா தொடர்ச்சியாக என்னோட கலைத்திருக்கிறார். அவருடைய சங்கத்தாரும் இணைந்து செய்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே நல்ல முயற்சி. தற்போது எங்களுக்கு தேவையானது இந்த ஆரோக்கியமான உணவு. அதிலே அம்மாச்சி ஆரோக்கிய உணவு வந்து நல்ல உணவை வழங்குகின்றது. இது தொடர்பாக என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய எதிர்கால அபிவிருத்தி தொடர்பாக தொடர்ச்சியாக கரிசனையா இருப்போம். நாங்கள் தொடர்ச்சியாக இதற்கு நிதி ஒதுக்கி கொண்டிருப்போம். என்னுடைய மேலதிகமான அபிவிருத்தியும் நடந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நன்றி. கட்டாயம் இடங்களை செய்யறது இருக்கிற நாங்கள் குறிப்பாக உரும்பாய் பகுதியில் கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று அச்சுவேலி பகுதியில் கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று பருத்தித்துறை, கரப்பட்டி பிரதேசங்களே நாங்கள் செய்திருக்கிறோம். ஏற்கனவே நான் என்னுடைய 30 லட்சம் ஒதுக்கீட்டுக்குள்ள வேதனையில திறந்து வச்சிருக்கிறோம் அம்மாச்சி உணவகம். அதே போன்று 7 இடங்களிலேயும் திறந்து வைப்பாங்க. இளைஞர்கள் காலப்பகுதியில பாத்தீங்கன்னா இப்படியான அம்மாச்சி உணவகங்கள் வந்து மக்கள் அதிகமா தேடி செல்ல வந்து பார்க்கக்கூடியா இருக்கு. பல பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாச்சி உணவகங்கள் இல்லாமல் மக்கள் சரியாக கஷ்டப்பட்டு ஒரு வெளியில சாப்பாடு கொண்டு வந்தா 200 ரூபா தேவைப்படும் காலமே சாப்பாடு. அந்த அம்மாச்சியில வந்து 50 ரூபாயே முடியல பார்க்கக்கூடிய இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த பருத்தித்துறை பிரதேச செயலாம் வந்து இங்க இருக்கிற சமையல் ஈடுபடுறவருக்கு 80 லட்சம் ரூபா செலவு செய்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் நாங்கள். அப்படி தொடர்ச்சியாக பயிற்சிகளுக்கூடாகத்தான் சுத்தமான தரமான சாப்பாடை வழங்குகின்றோம். இது உண்மையிலே நல்லது. இதே போன்று பல இடங்களில் நான் நிறுவ வேண்டும் என்று சொன்னால் சாப்பாட்டுக்காக இயங்குகின்ற பலர் இருக்கின்றார்கள், வேலை சொல்ல இருக்கிறார்கள். அவர்களுக்கு வரப்பிரசாதமாக நாங்கள் மேலும் மேலும் பல உருவாக்குவோம். அதே போன்று இந்த புலோலி பயனோ கூட்டுறவு சங்கம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஒரு பாரிய பங்களிப்பை செய்து வருகின்றது. இங்கே அதிகாரிகளும் இருக்கிறார்கள். எனவே எல்லாருடைய ஒத்துழைப்போடும் சேர்ந்து இந்த பிரதேச மக்களுக்கு நாங்கள் சரியான இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்பார்க்கின்ற கிராமிய அபிவிருத்தி, கிராம மக்களுடைய அபிவிருத்தி, அதே போன்று தொழில்துறை அபிவிருத்தி, உணவு, பாதுகாப்பு, கடற்தொழில், சுகாதாரம் என்று அனைத்து பல வகைகளிலுமே இந்த நாடு அபிவிருத்தியடையும். எண்ணிக்கொண்டிருக்கிற நாட்கள் வருகின்ற பொழுது இந்த நாடு மேலும் அபிவிருத்தியடைந்து மக்கள் அனைவரும் சிரிக்கின்ற ஒரு நிலைமை உருவாகும். அதுதான் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாட்சி என்று நான் இதை கூறிக்கொள்கின்றேன்.